காற்று இந்த திசையை பார்த்து இங்கிட்டே அடிக்குது. முழு கோழியை சுத்தம் பண்ணி கழுவியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் தந்தூரி தான். மசாலா தடவி அடிப்பொலியாக எப்படி சமைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ட்ரம் போட்டு செய்ய போகிறோம். முழு கோழியை சுத்தம் பண்ணி கழுவியாச்சு. நீ ஆழமாக கீறிட்டு மசாலா தடவிக்கலாம். இப்போ கீறிக்கலாம். நம்ம பார்த்து கீரல் போடுறதான். எத்தனை போடணுமோ மசாலா தடவுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இதுக்காக ஸ்பெஷல் மசாலாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக போடுற மசாலா தான். மசாலா கான்பூர் மாவு, இஞ்சி பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு முட்டை, இந்த பொருளை சேர்த்து மசாலா தடவிக்கிட்டால் போதுமானது. கான்பூர் மாவு போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், ஒரு கப்பு தயிர், எலுமிச்சம்பழம் அரம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். சுவைக்காக அருமையாக இருக்கும். சுத்தமான கடலெண்ணெய் 100 மில்லி சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. மசாலாலாம் பிரட்டியாச்சு. இனி மசாலா நம்ம சிக்கனில் தடவிக்கலாம். நல்லா இந்த கேப்லலாம் மசாலா தடவினா தான் உள்ளார இறைச்சியில் போயிட்டு மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலா நல்லா தடவியாச்சு, பிரட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நெருப்பு ட்ரம்மு போட்டுக்கலாம். நாலு சைடு ஏன் கம்பி அடிக்கிறோம்னா அப்புறம் தான் காற்று பலமாக அடிக்குது, தகரம் பறக்காமல் இருக்கும். ட்ரம் இல்லைன்னா பறந்துடும். இப்போ கம்பு மேலே சிக்கனை வச்சுக்கலாம். ஒரு கட்டு கம்பி எடுத்துக்கலாம். காலை கட்டிக்கலாம் கம்போட சேர்த்து. கட்டியாச்சு. இப்போ ட்ரம்மை மூடி வச்சுக்கலாம். அடியில் கேப் தெரியாத அளவுக்கு மூடி வச்சுக்கலாம்.
இது மாதிரி சுற்றி நெருப்பு போடும்போது அப்போ தான் கோழி நல்லா வேகும், உள்ளார உள்ளது இறைச்சி நல்லா வெந்து வரும். ஏன் இந்த பக்கமே அனல் விறகு வச்சு எரிக்குதுன்னா, காற்று பயங்கரமாக இந்த திசையை பார்த்து அடிக்குது. அப்போ இந்த பக்கம் விறகு வச்சு எரிக்கும் போது நாலா பக்கமும் அனல் உரைச்சி கறி வெந்து சூப்பராக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிட்டே வர முடியல கையே. இப்போ கறியெல்லாம் வெந்திருக்கும். அனலை லேசாக ஒதுக்கி தள்ளிட்டு ட்ரம் எடுத்துடலாம். ட்ரம் எடுத்துட்டு கறி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாவ், சூப்பர். சூப்பராக வந்திருக்கு, நாலா பக்கமும் அருமையாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, அருமையாக வாசனை, நல்ல வாசனை வருது. மசாலோட வாசனை, கோழி சூப்பராக வந்திருக்கு. மசாலா வாசனையோட கோழி மனதோட சூப்பராக வாசனை கமகமன்னு வருது. ஆஹா, அருமை, சூப்பர். மசாலா நல்லா கீரனால கோழியை உள்ளார ஆழத்தில் நல்லா இறங்கி நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டு, உப்பு காரம் செம்மையாக இருக்குது. எப்படி இருக்கு மசாலாலாம்? நல்லா வந்திருக்கா? மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கா? வாசனை எப்படி இருக்குது? டிஃப்ரெண்டான வாசனையா? இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது, அமிர்தமாக இருக்குது, டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட் அருமையாக இருக்கும். சவுதியில் எப்படி சாப்பிட்டீங்க? சவுதியில் இதே வேணா சாப்பிட்டேன். கப்ஸாவுக்கும் குஸ்காவுக்கும் இதான் வச்சு தருவாங்க. எல்லாருக்கும் ஒரு லெக் பீஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட். ஆமாம், எண்ணெயில் சுடுறது இது. நம்ம ஊரில் கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது எண்ணெய் இல்லாமல் நம்ம ஊரில் சுட்டது சூப்பராக இருக்குது. வாட்டி எடுத்தது ட்ரம்மில் போட்டு வாட்டினாங்க, அருமையாக இருக்கும். பூரா வெக்காட்டில் விட்டு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. சரி.